திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 130 யுத்த காண்டம் சிங்கமுகாசுரன் வதைப்படலம் பகுதி 4. சிங்கமுகாசுரன் மிக பெரிய வடிவம் கொண்டு நின்றான் என்று பார்த்தோம். முருகப்பெருமான் விடுத்த அம்பு அது பட்டு அந்த சிங்கமுகாசுரனின் உணர்வுகள் அழிவதால் அவனுடைய பெரிய வடிவம் சுருங்கி பழையது போல தேர் மேலாக நின்றான் சிங்கமுகாசுரன். தன் அயர்ச்சி நீங்கி உணர்வு கொண்டு பார்த்த பொழுது தன்னுடைய படைகள் எதுவுமே இல்லை என்று பார்த்தான். 1000 விற்களை தனது கையில் எடுத்துக்கொண்டு போரிட நின்றான். 10000 அம்புகளை செலுத்துகின்றான். குமரப்பெருமான் அதற்கு மாறாக 1000 அம்புகளை செலுத்தினார். அவை சிங்கமுகாசுரனின் அம்பு மழையை விலக்கி சென்றன. பின்னரும் ஆறுமுகப் பெருமான் 1000 கொடும் கணைகளை செலுத்தினார். எம்பிரானின் அம்புகள் சிங்கமுகாசுரனின் அம்புகளை அறுத்து விலக்கி பின்னர் மறுபடியும் எம்பிரானிடம் வந்து சேர்ந்தது. பின்னர் 10 லட்சம் அம்புகளை சிங்கமுகாசுரன் விடுக்கின்றான். ஆறுமுகப் பெருமானும் 10 லட்சம் அம்புகளை விடுத்து அதனை அகற்றி அருளினார். அதை பார்த்த சிங்கமுகாசுரன் 1000 அம்புகளை ஆறுமுகப் பெருமானின் சாரதியான வாயுதேவன் மார்பில் படும்படி செலுத்தினான். அது வாயுதேவனின் மார்பிலே பட்டு அதனால் மிகுந்த வேதனை கொண்டான். அதனை ஆறுமுகப் பெருமான் பார்த்தருளி தனது வில்லின் காலை வளைத்து ஒரே முறையாக 100 அம்புகளை விடுத்து சிங்கமுகனது சிங்க கொடி கட்டிய தேரை அழித்தார். சிங்கமுகன் பூமியில் குதித்து நின்று பல அம்புகளை மறுபடியும் வீசினான். ஷண்முகப் பெருமானும் தனது அம்புகளால் அவற்றை அழித்து நீக்கி 1000 அம்புகளை செலுத்தி சிங்கமுகாசுரன் கையில் கொண்ட 1000 வில்களையும் அறுத்து தள்ளினார். இதை பார்த்து விஷ்ணு முதலான தேவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். கொடும் சினம் கொண்ட சிங்கமுகாசுரன் சூலப்படை ஒன்றை எடுத்து சுழற்றி வீசினான். 14 அம்புகளை எம்பிரான் முருகப்பெருமான் விடுத்து அந்த சூலப்படையை நீக்கினார். பின்னர் 1000 அம்புகளை விடுத்தார் முருகப்பெருமான். அதனை சிங்கமுகாசுரன் தன் கையில் உள்ள தண்டாயுதத்தால் அந்த அம்புகளை அடித்து நிலத்தில் வீழ்த்தினான். சிங்கமுகாசுரன் கையில் தண்டாயுதத்தை ஏந்திக் கொண்டு முருகப்பெருமான் முன்பு வர முயற்சித்தான். அதனை பார்த்தருளிய முருகப்பெருமான் 7 அம்புகளை செலுத்தி சிங்கமுகாசுரனது தண்டாயுதம் பிடித்த கையை அறுத்து நிலத்தில் போட்டார். அறுபட்ட அந்த கை மீண்டும் தோளில் வந்து நின்றது. வீழ்ந்த தண்டாயுதத்தை மறுபடியும் எடுத்து ஆரவாரித்தான் சிங்கமுகாசுரன். அதனை குமரப்பெருமான் மேல் வீசினான். முருகப்பெருமான் 1000 அம்புகளை விடுத்து அந்த தண்டாயுதத்தை அறுத்து தள்ளினார். இதை பார்த்த சிங்கமுகாசுரன் யமனிடம் முன்பு பறித்து கொண்ட பாசத்தை எம்பிரான் மீது வீசினான். 1000 தீயாகின்ற அம்பினை செலுத்துகின்றார் முருகப்பெருமான். அதனால் அந்த பாசமானது காய்ந்து உலர்ந்த மரக்கொடிகளின் கற்றைகள் நெருப்பின் கொடிய சுடர்பட்டால் எப்படி சாம்பலாகுமோ அப்படி சிங்கமுகாசுரன் விடுத்த அந்த பாசக்கயிறும் எரிந்து சாம்பலாகி போனது. சிங்கமுகாசுரன் இதனை பார்த்து வெட்கம் கொண்டு முருகப்பெருமானை தனது 2000 கைகளினை கொண்டு பிடித்திடும்படி எண்ணிக்கொண்டு கோபத்துடன் எழுந்து வந்தான். குமரமூர்த்தி 2000 அம்புகளை விடுத்து சிங்கமுகாசுரனினுடைய 2000 கைகளையும் அறுத்து தள்ளினார். இருந்தாலும் அந்த கைகள் மறுபடியும் முளைத்தன சிங்கமுகாசுரனுக்கு. உடனே எம்பெருமான் முருகப்பெருமான் 1000 அம்புகளை விடுத்து சிங்கமுகாசுரனினுடைய 1000 தலைகளையும் 2000 அம்புகளை விடுத்து சிங்கமுகாசுரனினுடைய 2000 கைகளையும் அறுத்து வீழ்த்தினார். ஆனாலும் சிங்கமுகாசுரனின் தலைகளும் தோள்களும் கைகளும் முளைத்தன மறுபடியும். சிங்கமுகாசுரன் முன்பு தனது கைகள் தலை இவற்றையெல்லாம் ஆலவனத்தில் தவம் செய்தபோது யாக நெருப்பில் கொய்து இட்டதன் காரணமாக இவ்வாறு உண்டாகின்றது என்று நினைத்து அருளினார். தேவர்கள் எல்லாம் மனம் தளர்ந்தனர். இப்படி மறுபடியும் முளைத்து கொண்டே இருந்தால் சிங்கமுகாசுரன் எப்படி மாயப் போகின்றான் என்று வேதனையுற்றனர் தேவர்கள். அப்பொழுது சிங்கமுகாசுரன் கோபம் கொண்டு எம்பிரான் முன் செம்மையாக நின்று சொல்கின்றான்.
என்னுடைய தோள்களும் தலைகளும் மறுபடியும் மறுபடியும் முளைக்கின்றன. அவைகளுக்கு முடிவு இல்லை. நீதான் இப்போது அறுத்தறுத்து இளைத்து விட்டாய். நீயா என்னை வென்று கொல்லப் போகின்றாய்? உன் ஐயன் சிவபெருமான் தந்தருளிய வரத்தின் ஆற்றல் இது. அதை நீ அறியவில்லை. தேவர்கள் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவதும் நான் அழிந்து போவதும் இந்த இரண்டுமே நடைபெறாத செயல். எனவே நான் சொல்வதை கேட்டுவிட்டு நீ மறுபடியும் போய்விடு என்றான் சிங்கமுகாசுரன். அதனை கேட்டு எம்பெருமான் குமரப்பெருமான் சொல்கின்றார், சிங்கமுகனே, உனது உயிருக்கு இழைக்கப்பட்ட எல்லை என்ற காலம் வந்துவிட்டது. யமன் வந்து உன் பின்னாக நின்று கொண்டான். ஒரு கணப்பொழுதில் உன்னை முடிப்பேன் என்று கூறி அருளினார். அதைக் கேட்டு சிங்கமுகாசுரன் இடிபோல சப்தமிட்டு 2000 மலைகளை பிடுங்கி வீசுகின்றான். அம்மலைகளை 100 அம்புகள் விடுத்து முருகப்பெருமான் அழிக்கின்றார். அதோடு சிங்கமுகாசுரனது பெரிய உடலில் மூழ்கிடுமாறு 1000 அம்புகளை விடுத்தார். அந்த அம்புகள் சிங்கமுகாசுரனின் நெஞ்சை பிளந்து அப்பால் போயின. பெரிய மலைகள் எல்லாவற்றையும் பிடுங்குகின்றான் சிங்கமுகாசுரன். முருகப்பெருமான் 1000 அம்புகளை விடுத்து அவன் அழகிய தலைகளை அறுத்து வீழ்த்தினார். தலைகள் மறுபடியும் முளைத்திட மலைகளை பிடுங்கி வீசினான். அதனை முருகப்பெருமான் அம்புகளை வீசி அறுத்து தள்ளி சிங்கமுகாசுரன் தலைகள் தோள்களை கத்தரித்தார். மறுபடியும் அவை முளைத்தன. இதனையெல்லாம் எம்பிரான் கண்டருளி இதனை ஒரு திருவிளையாட்டாக நினைந்தருளி 1008 அண்டங்கள் தோறும் உன்னற்கரிய பரஞ்சுடர் உருவாக நின்ற ஆறுமுக கடவுள் தற்பொழுது உண்மையான திரளுடைய அம்பாகிய மழையை முறை முறை செலுத்தி வலிமை உடையவனான சிங்கமுகனது கைத்தலங்கள் தலைகள் முழுவதையும் கண்டதுண்டமாக வெட்டி எறிந்தார். முளைக்கின்ற சிங்கமுகனின் தலைகளும் கைகளும் எல்லா திசைகளிலும் சென்று நிறைந்தன. எங்கெங்கும் சிங்கமுகனின் தலைகளும் கைகளும் நிறைந்திருக்கின்றன. இதை பார்த்தருளிய முருகப்பெருமான் தாம் சிறிது கோபம் உடையவர் போல உரப்பினார். அதனால் சிங்கமுகாசுரனிடம் மீண்டும் மீண்டும் தோன்ற எத்தனித்த தலையும் தோள்களும் நடுங்கியவாறு முளைக்காமல் திரும்ப ஒளித்து கொண்டன. எமது ஐயன் ஆறுமுகனின் ஹூங்கார தொனியால் சிங்கமுகனுடைய தலையும் தோளும் மீண்டும் அவன் மேனியிடத்து ஒடுங்கிக் கொண்டது. அப்பொழுது முருகப்பெருமான் சொல்லி அருளுகின்றார், சிங்கமுகனே, நமது கொடிய பல அம்புகளும் சென்று அறுத்து வீழ்த்திய உனது தலையும் உனது கையும் இப்பொழுது தோன்றவில்லை. எங்கே நீ அவற்றை மறுபடியும் முளைக்கச் செய்து பார் என்று வேடிக்கையாக கேட்டருளினார். அதை கேட்ட சிங்கமுகாசுரன், என் தோள்கள் தலைகள் அருந்து போயின என்று அதை பெரிதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். என்னுடைய ஆற்றலை எல்லோரும் அறிவார்கள். ஒரு தலை 2 கை கொண்டே நான் இந்த உலகம் யாவையும் தொலைப்பேன் என்று மீண்டும் போரிட எண்ணி அங்கு இருக்கின்ற பெரிய மலையை 2 கைகளாலும் பறித்து எம்பிரான் மீது எறிந்தான். அதனை முருகப்பெருமான் ஒரு அம்பு விடுத்து பொடி பொடியாக்கினார். சிங்கமுகன் ஒரு தண்டாயுதத்தை எடுத்து எம்பிரான் வீசினான். அப்பொழுது முருகப்பெருமான் தன்னுடைய கையில் இருக்கின்ற குலிசப்படையை நோக்கி அருளி, நீ வஞ்சகனாகும் சிங்கமுகனை கொன்று உயிரினை உண்டு வருவாயாக என்று அக்குலிசாயுதத்தை விடுத்து அருளினார். எம்பிரான் முருகப்பெருமான் செலுத்திய அந்த குலிசாயுதம் விரைவாக சென்று எதிர்த்து வரும் சிங்கமுகாசுரனினுடைய தண்டாயுதத்தை பொடியாக்கியது. சிங்கமுகாசுரனின் மார்பில் ஊடுருவி தாக்கி அசுரனுடைய உயிரை குடித்துச் சென்றது. அப்போது புறமுதுகில் இரத்த நீர் கொப்பளித்துச் சென்றது. எம்பிரான் விடுத்த குலிசப்படை துண்ணென சிங்கமுகாசுரனின் அகன்ற மார்பை கிழித்து உயிரினை உண்டு அவன் உடலையும் பிளவுபடுத்தி பின்முதுகால் சென்றிட வீழ்ந்தான் சிங்கமுகாசுரன். பதைப்பதைத்தான். மேனியில் வடியும் இரத்த நீர் கொப்பளித்தலையிட அந்த கொடியவனான சிங்கமுகாசுரன் மாண்டு கிடந்தான். அந்த நேரத்தில் அடல் கொண்ட குலிசாயுதம் வானில் சென்று அங்குள்ள கங்கையாற்றின் நீரில் ஆழ்ந்து நீராடி அதன் பின் அழகிய தேவ விருட்சங்களது மலர்களது மகரந்த பொடியாலும் தோய்வுற்று புனிதமாகி தமிழ்ச் சங்கமாக அமர்ந்த புலவர்களுக்குள் தலைவனான தமிழ் புலவன் குமரப்பெருமானின் செங்கைக்கு திரும்பி வந்து வீற்றிருந்து அருளியது அந்த குலிசாயுதம்.
சிங்கமுகாசுரன் முருகப்பெருமானின் குலிசாயுதத்தால் சம்ஹரிக்கப்பட்ட விதத்தை பார்த்தார்கள். பிரம்ம விஷ்ணு முதலான தேவர்கள் ஆரவாரம் கொண்டார்கள், மகிழ்வால் உருக்கொண்டார்கள், ஆடினார்கள், பாடினார்கள். பாடி பாடி மலர்களை அள்ளி சொரிந்தார்கள், மகிழ்ந்தார்கள், எம்பிரானை தொழுதார்கள், எங்கள் அரசன் குமரன் பாங்கரில் சூழ்ந்து வளைந்தார்கள், வணக்கம் புரிந்தார்கள், புகழ்ந்திட்டார்கள். எனது நாயகன் குமரப்பெருமான் தேவர்களது மகிழ்வை நோக்கி, அத்தேவர்கள் எல்லாருக்கும் எல்லா காலமும் கெடுதலில்லாது நிலவுகின்ற சிறந்த பேரருளை கொடுத்து அங்குள்ள பூதகணங்களுடன் வேல்படையை கைக்கொண்ட வீரர்களுடனும் போர்க்களத்திலிருந்து புறப்பட்டருளி அந்த நவரத்தினங்களால் ஆன பாசறை தலத்தில் அலங்கரிக்கப்பட்ட சிம்ஹாசனத்தில் வீற்றிருந்து அருளினார். அசுர தூதுவர்கள் சிங்கமுகன் மாண்டதைக் கண்டு வீர மகேந்திரபுரத்திற்கு ஓடினார்கள். தன் தம்பி சிங்கமுகன் வீழ்ந்த அதனை நீண்ட கோபுரத்து உச்சியிலிருந்து போரினை பார்த்த சூரபத்மன் கண்டு, என் தம்பி வீழ்ந்து இறந்தானோ என்று நினைக்கின்றான் அல்லது மயங்கினானோ என்று சந்தேகம் கொண்டான். ஆனால் அந்த அசுர தூதுவர்கள் ஓடி வந்து கதறி தொழுது சொன்னார்கள், கிரௌஞ்சமலையை பிளந்த குழந்தை வடிவான ஈசன் குமரனின் வஜ்ரப்படையால் உமது தம்பி உயிர் நீங்கினான். அவன் விழுங்க இறந்த பூதகணங்களும் உதயமலையிலிருந்து போடப்பட்ட வீரர்கள் எல்லோரும் உய்தி அடைந்து முருகப்பெருமானுடன் மீண்டும் வந்து கூடிக்கொண்டனர் என்று சொன்னனர். இதை கேட்டு சூரபத்மன் ரோமங்களெல்லாம் தீய்ந்து பொறி பறந்திட, சிவந்த கண்ணால் நீர் பெருக, வாயால் புகை வந்திட, வாடி பதைத்து வேதனை கொண்டு கொடிய நெருப்பினை விழுங்கினவன் போன்று மயங்கி கோபுரத்திலிருந்து கீழே விழுந்தான். பின் எழுந்து புலம்பினான், தாரகனுக்கு மூத்தவனான சிங்கமுகத்தவனே, அசுரர்களுக்கு அன்னை எனும்படி எம் குலத்தார்க்கு பரிந்து அருள் புரியும் ஆண்டகையோ, உன்னையாடா இந்த தூதர்கள் இறந்தாய் நீ என்று சொல்கின்றார்கள். அன்று இந்திரன் முதலான தேவர்கள் யாவரையும் வென்று தமியேனுக்கு வெற்றியை நீ கொடுத்தாய். அத்தகைய வீரனாகும் உன்னை இன்று போரில் ஒரு இளம் பாலகன் ஒருவன் கொன்றானோ, உமது உயிரை யமனும் எடுத்து கொண்டானோ? போர் உண்டு என கேட்ட மாத்திரத்தில் உள்ளம் களிப்புறுகின்ற உனது உயிரையும் கொண்டு போனானா யமன்? இந்த உலகில் என் வாழ்க்கைக்கு வேண்டிய பொன்னை, நிலத்தை, பிள்ளைகளை, பெண்களை இவற்றையெல்லாம் நான் விரும்பியவாறு லேசாக பெற்றுவிட முடியும். ஆனால் என்னையே தஞ்சமாக பிரியாது வாழ்ந்திருந்த என் தம்பி சிங்கமுகவா, இந்த பிறப்பில் உன்னை நான் இனி பெறுவதும் வழி உள்ளதோ? பகைவர்களுக்கு சிங்கமாக இருந்த சிங்கமுகனே, நீ விண் சென்று விட்டாய் என்று இவர்கள் சொல்கின்றார்கள். அங்கே தாரகாசுரனை மற்றும் எனது மக்களுடன் நீ கண்டாயோ? நான் படும் துயரத்தை நீ காணாயோ என்று அழுதான் சூரபத்மன். ஒருவரிடம் பெற்று உண்ட உணவிற்காக செய்ய வேண்டிய கடனும், ஒரு தாய் வயிற்றில் உடன் பிறந்தமைக்காக செய்ய வேண்டிய கடனும், 8 திக்கில் உள்ளார் யாவரும் போற்றுதல் புரியும்படி இன்று அக்கடன்களை நீ முடித்து கொண்டு சென்று விட்டாயா? தந்தை தாயருக்கு மைந்தர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் போன்று உடன் இறந்தார்க்கும் செய்திடும் கடமைகள் சில உண்டு. அவ்வாறன்றி பகை முதலிய பிற்றால் பங்கப்பட்டால் அது இருமைக்கும் தீதாகும் என்கின்றதொரு உண்மை இங்கே தெளியப்படுகின்றது. எனக்கு உற்ற துணை நீ, என் நல் உணர்வு நீ, என் சுற்றம் நீ, என் தந்தை நீ, என் இளைய தோன்றலும் நீ, நான் செய்த நல்ல தவமும் நீ என்று நான் நினைத்தேன். ஆனால் நீ மட்டும் சற்றும் இதையெல்லாம் நினையாமல் என்னை பிரிந்து தனித்திருக்க கற்றுக்கொண்டாயோ? யானை முகமுடைய தாரகன் இறந்த பின்பு எனது ஒரு கை போனது என்று உள்ள தளர்ச்சியுடன் இருந்தேன். இன்று பகல் என் சிங்கமுகவா, நீயும் இறந்தாய். என்னுடைய மற்ற கையையும் நான் இழந்தேனடா. நீ எத்தனை பேரை அழவைத்தாய், இப்பொழுது நீ அழுகின்றாயே என்று நான் அழுவதை பார்த்து இந்த சூரபத்மன் மக்கள் சுற்றம் எல்லாம் எழுந்திருந்து அழுகின்ற பேரோசையை பார்த்து கேட்டு நாராயணரும் பிரம்மனும் இந்திரனும் ஆர்ப்பரித்து மகிழ்வாக இருக்கின்றார்களே என்றெல்லாம்
இந்த அவுணருக்கு அரசனான சூரபத்மன் அழுது புலம்பி நின்று பின்னர் தெளிந்து அரண்மனையில் உள்ள தனது சிங்காசனத்தில் ஏறி இருந்து நித்திய பொருளாய் விளங்கிடும் சிவபெருமான் திருக்குமரனுடன் நேராகச் சென்று போர் புரிவதற்கு திட்டம் செய்து பெரும் சினம் கொண்டான். சிங்கமுகாசுரன் வதைப்படலம் நிறைவடைந்தது. தொடர்ந்து சூரபத்மன் வதைப்படலத்தை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.